ஆண் வர்க்கத்துக்கே பெரிய கலங்கத்தை நாம் ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி கலங்கி போய் நம்மளோட ஜங் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் சோனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஜோவால வீட்டு விட்டு வெளியவே வர முடியல, பெருத்த அவமானமா போயிடுச்சு. ஜோ பக்கத்துல வீக் ஆயிடுச்சு. ஜோ சொன்னதெல்லாம் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டும் இவர் மேல பழி போடுறதுக்காக தான் ஜோ பண்ணிருக்கா அப்படின்னு இப்ப எல்லா மதரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கோவும் யோனும் நடந்து வர்றப்போ யோன் சொல்றான், அந்த ஜோக்கு நல்லா வேணும், ஏதோ மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் மாதிரி நடந்துக்கிட்டா இல்லையா, அவளுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு காட்டிக்கிட்டே வருவாங்களா. அந்த சமயத்துல இவர் எதுக்காக வருவார், ஜங்கு எப்படி இருக்கீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல தெர்மாமீட்டர் உடஞ்சு போச்சு வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இப்படி பட்ல ஒரு ஸ்கேர் கூட இல்லாம பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு பேசிப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற ஜங்குக்கு கருமம் இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்துற மானமே பறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்ல தெர்மோமீட்டர்லாம் வாங்கிட்டு இருக்கிறப்போ அங்க பேண்டைட் இருக்கும். ஒரு வாட்டி இவருக்கு ஃபிங்கருக்கு பேண்டேட் ஒட்டி விட்டுருப்பாங்க இல்லையா சோனா, அதுல டாய்ஸ் எல்லாம் போட்டிருக்குமோ அதை பாக்குறப்போ நமக்காக சோனா அவன் பையனோட பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லன்ட்டு சுச்சு போனது அவன் பையன் தான் சொல்றதுக்காக வந்தா. அவளுக்கு நாம ப்ராப்பரா தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு சரி சோனாக்கு ஒரு கால் பண்ணுவோமேன்னு கால் பண்ணா சோனாக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. ஐயோ அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தா மொத்தமா பேண்டேஜ் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. ஐயோ சோனா உன் அழகு முகம் ஏன் இப்படியாச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கதறிட்டே இருக்கிறப்போ சோனா பக்கத்துல தெம்பாதான் நிக்கிறாங்க. ஆக்சுவலா சோனாக்கு ஆனது பெரிய ஆக்சிடென்டே கிடையாது. சோனாக்கு ஒரு கால் பண்ணப்போ அட்டன் பண்ணி பேசுறது அவங்க தங்கச்சி. அவங்க தான் கொஞ்சம் ஓவரா சொல்லியிருப்பாங்க. பஸ்ல எல்லாம் அவங்களுக்கு அடிப்படலைங்க, பக்கத்துல சைக்கிள் ஒருத்தர் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு, அது மேல மோதிதான் இவங்க கீழே வந்திருப்பாங்க. அப்ப கூட சோனா தங்கச்சி பார்த்து கேட்பாங்க, இப்படிதான் ஏதோ பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் மாதிரி சொல்லுவியா, எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது, நல்ல வேலை சோனா உனக்கு எதுவும் ஆகல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப உருகி போய் பேசுவாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தவர் பீர் குடிச்சுக்கிட்டே யோசிப்பாரு, நான் எகெயின் சோனாவை பார்த்திருக்கேன் அப்படின்னா எங்களுக்குள்ள இன்னும் என்னமோ இருக்கு, எனக்கும் அவளுக்கும் இடையில மறுபடியும் காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாரு. சோனா கூட இவர் எதுக்கு பிரேக்கப் பண்ணாருன்னு தெரியாதுங்க. பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமாக நிறைய பிளைண்ட் டேட் போயிருப்பாரு, அடுத்த பொண்ணு டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா எந்த பொண்ணு மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்டே வந்திருக்காது. அதனால எந்த பொண்ணையும் டேட் பண்ணாமே இவர் லைஃப் போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவர் லைஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். குழந்தையோட இங்க இருக்கிறப்போ மேல சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ட்டு ஒரு டைம் சண்டை போடலான்னு போனப்போ அங்க சோனாவை பார்த்ததும் ஒரு மனசுல படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கும். நான் என் சோனாவை மறுபடியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவரு அங்க பால்கனிலேயே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் மின்னு தான் எழுப்புறாங்க. மின் இப்ப மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் தான் ஜங்க எழுப்பி பேசிட்டு இருக்கிற சமயத்துல நம்மளுக்கு இப்போ ஒரு ஃப்ரேமை காட்டுவாங்க, தட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன லேடி யாருன்னு தெரியல, போக போக தெரியும். ஜோவால எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும். ஸோ காஃபி ஷாப்ல மற்ற மதர்ஸ் உட்கார வச்சு, நீங்க அவனை நம்புறீங்க, என்ன நம்ப மாட்டீங்களா, நான் தப்பே பண்ணல, நான் நஜமா பார்த்தேன், அவனோட பட்ல தான் அந்த காயமும் அந்த தழும்பும் இருந்தது, அந்த மச்சமும் இருந்தது, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் ப்ரூவே பண்ணிட்டாரு. நீங்க அவரை பார்க்கல, ஒன்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. டவுட் அப்படின்னா நீங்க ஒருத்தங்க மேல அதை அக்யூஸ் பண்ண கூடாது, இவர் தான் சொல்லிட்டு இவரை மாதிரி பார்த்தேன்னு தான் சொல்லிருக்கணுமே தவிர்த்து அப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோன் கரெக்டா பேசுவாங்க. ஜோக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டேன்றீங்க, நான் ஏன் பொய் சொல்லணும், நான் பொய் சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறப்போ காரணம் இருக்கு. ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறப்போ அந்த டெலிவரியை பார்த்தது பக்கத்திலேயே இருந்துட்டு இந்த ஜங்கு தான், தொப்புள் கொடி அவர் தான் கட் பண்ணியிருக்காரு. நான் டெலிவரி பண்றப்போ அதை கண்டவன் பார்த்தா எனக்கு பிடிக்காது இல்லையா, ஸோ உனக்கு அது பிடிச்சிருக்காது, அதனால ஜங்க இங்க ஏதாவது சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யோன் கேட்கறான். ஜோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அழ ஆரம்பிச்சிடுறேன், நம்ப மாட்டீங்கல்ல, கொஞ்சம் மாசமே ஆனா அவனை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த 2 லேடிஸும் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுவாங்க. ஜோ அழறா, போய் டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படிங்கிறப்போ யோன் நகரவே மாட்டா, வேண்டாம் நானே போய் டிஷ்யூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறப்போ டக்குன்னு யோன் 2 பேரும் கழிச்சு சொல்லுவா, இதை பாருங்க இவ்வளவு நம்பாதீங்க, இப்போ இவ பொய் சொல்லிட்டா அப்படிங்கிறத சமாளிக்கிறதுக்காக இவ பேசிட்டு இருக்கா, ஆனா இவ பொய் சொன்னது பொய் தான், ஜங்கு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அத்தனை லேடிஸ் முன்னாடி அந்த மனுஷன் கிட்டத்தட்ட அவர் பட்டையே காட்டி நிரூபிச்சிருக்காரு. அப்படியே சொல்றீங்க அப்படிங்கிறப்ப கோவம் இருந்துட்டு, ஆமா இவ பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் இப்ப சண்டை போடல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லி அதை காமா முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு பயங்கரமான கோல்டு பிடிச்சிருச்சு. ஏன்னா நைட் ஃபுல்லா போத்தாம தரையில வேற படுத்து தூங்கியிருக்காரா, அதனால முன்ன பாத்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பாட்டிமா இன்னைக்கு வரேன்னு சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீன் நீ காஃபி ஷாப் போ, பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு பாட்டிமா வந்துருவாங்க அப்படிங்கிறப்ப பாட்டிமாவும் கரெக்டா வருவாங்க. இவர் காஃபி ஷாப்பு கிளம்பி போயிடுவாரு. பாட்டிமா குழந்தைக்குன்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அது எல்லாத்தையும் வச்சுட்டு குழந்தைய பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படிங்கிறப்போ தப்பெடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் பாப்பாவை பார்த்துக்கிறீங்களா, எனக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் இருக்கு, குழந்தைக்கு அஃபெக்ட் ஆயிடுமான்னு பயமா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ
அச்சோ அப்படியாப்பா, இதே மாதிரிதான்ப்பா என் பையனுக்காகும், இந்த குட்டி பாப்பாவோட அப்பனுக்கு. அவன் வின்டர்ல பிறந்தவன். நான் வந்து அப்போ டைப்பரை கசக்கியே ஒரு வழி ஆயிட்டேன். இப்போ இருக்கிற மாதிரி டிஸ்போசபிள் டைப்பர் ஏது, கிளாத் டைப்பர் தான். போதும் ஆயிடுச்சு. என்ன பண்றது, எனக்கும் வந்துட்டு கிளினிக்ல வந்து டாக்டரை பார்க்குற அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்க மாட்டேன், எனக்கு சங்கட்டமா இருக்கேன் அப்படிங்கிறப்போ இல்லை பிரச்சனை இல்லை நீங்க போங்க, நான் திடீர்னு கேட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக தான் ஜங் சொல்றாங்க. அந்த சமயத்தில் இந்த அம்மாவுக்கு ஒரு கால் வந்துடும். பேசிக்கிட்டே வெளியே வந்துருவாளா, ஹேண்ட்பேக்கை மறந்துட்டு போயிடுவா. அச்சோ மறந்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வெளியே வர்றப்போ ஒரு கவர் அப்படியே சரிஞ்சு டேபிள் கீழே விழுந்துடும். இவர் வெளியே வர்ற சமயத்தில் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், லாயர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அம்மா ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு திக்குன்னு ஆயிடும். சரிப்பா ஜங் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்போ என்ன பண்ணலாம், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் ஜங் யோசிக்கிறப்போ சரி சோனா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்கலான்னு வருவாரு. அந்த மனுஷனால் நிற்கவே முடியாது, மயக்க போட்டு விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா ஜங் அவரோட வீட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. சோஃபால பக்கத்துல தான் சோனா உட்காந்துட்டு இருப்பாங்க. உன் பையன் அப்படிங்கிறதுக்கு அவன் ப்ரீ ஸ்கூல் போயிட்டான், உங்களுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லை அப்படின்னு எதுக்கு மேலே வரைக்கும் வந்து ஹெல்ப் கேட்குறீங்க, ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் என்ன சோனா பண்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் குழந்தையோட பாட்டில் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்றேன் அப்படிங்கிற சமயத்தில் ஐயோ இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணக்கூடாதே சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பார். ஆனால் சொல்றதுக்கு சங்கட்டமா இருக்கு, சோனா பேடா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள சோனா மிஷின்ல துணி ரெடியா இருக்கும், நான் காயப்போடு எடுக்கிறேன்னு போனதும் இவர் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு புது பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து தனியா வச்சிருவாரு. சோனா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மொத்த ட்ரெஸ்ஸையும் அதாவது குழந்தையோட ட்ரெஸ்ஸையும் ஒட்டுக்கா போட்டு துவச்சிருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒட்டுக்கா துவச்சிட்டியா சோனாங்கிறதுக்கு ஆமா ஒவ்வொரு வாட்டி தனியா வாஷ் பண்ணுவாங்க, அதான் ஒட்டுக்கா சேர்த்து துவச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுல குழந்தையோட அந்த வாய் துடைக்கிற துணியெல்லாம் இருக்கும், அது இவரோட சாக்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு வாஷ் பண்ணா அது எப்படி ஹைஜீனிக்கா இருக்கும். ஆனா அதையும் சோனா கிட்ட சொல்றதுல சோனா பேடா ஃபீல் பண்ணுவான்ட்டு. இந்த பக்கம் யோகா கிளாஸ் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு என்னால் வர முடியாது எனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு நம்ம ஜங்கு. அதை படிச்சுட்டு இவங்க சொல்றாங்க கு. ஆனா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஜோ இருந்துட்டு ஆக்சுவலா அவரோட பட்டை எல்லாத்துக்கிட்டையும் காட்டிட்டாரு இல்லையா, அதனால எம்பாரஸா ஃபீல் பண்ணிட்டு அதுக்காக வராமல் இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்றாரு போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்னமோ அப்படி தோணல. நிஜமா அவங்களோட அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு போல இருக்கு, குழந்தை வேற வச்சிருக்காரு, தனியா இருக்காரு, இது கஷ்டம். உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, நான் போய் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற சமயத்துல இது வந்து ஜோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ வந்தாலும் வராட்டாலும் கண்டிப்பா நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கு கிளம்புறாங்க. அப்பதான் யோகா டீச்சர் வருவாங்க. ஏன் எல்லாரும் போறீங்க, இன்னொரு நாள் வரும் டீச்சர், எங்களுக்கு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, நானா அது எங்கேயாவது போயிருப்பேன் அப்படிங்கிற சமயத்துல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. சரி ஃப்ரெண்டையாவது மீட் பண்ணலாமே அப்படின்ட்டு யோகா டீச்சர் வந்தா யோகா டீச்சர் கிட்ட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் ஒரு பர்சனை டேட் பண்ணணும், அவர் வந்து உங்க அக்கா தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்காரா, அவர் தான் இன்டர்நெட்ல நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமான காப் அப்படிங்கிறப்போ காப் ஃபேமஸாவா இருக்காரு எங்க காட்டு அப்படிங்கிறப்போ ஒரு வாட்டி ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக இவர் பயங்கரமான ஃபைட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை யாரோ வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது பயங்கர வைரலா போயிருக்கும். இதை பார்த்தது யோகா டீச்சர் இவர் அங்கிள், அதாவது ஒரு குழந்தைக்கு இவர் அங்கிள், நான் எடுக்கிற யோகா கிளாஸ்க்கு இவர் வருவாரு குழந்தையோட, நான் ஏதோ போரிங்கான அங்கிள்னு நினைச்சா செம்ம ஹேண்ட்ஸம் இப்ப தெரிகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்ததும் இந்த யோகா டீச்சருக்கு நம்ம ஜங்கு பிடிச்சி போச்சு. இந்த பக்கம் ஜங்கு உட்காந்து பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் எகெயின் வாஷ் பண்றாரு. நான் தனியாக வச்சிருந்துருக்கணும், இப்பப்பா நான் மறுபடியும் நானே வாஷ் பண்ணுறேன், எனக்கு காய்ச்சலாம் என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இருக்கிறப்போ சடான பாத்ரூம்குள்ளே இவங்க வந்துடுவாங்க. சோனா அச்சோ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சாத்த பார்க்க இவருக்கு என்ன பண்ணுறது, சோனாக்கு வந்து தர்ம சங்கடம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஹேர் வாஷ் பண்ணேன். காய்ச்சலாக இருக்கிறப்பவா இல்லை, காய்ச்சலாக இருக்கிறப்ப ஹேர் வாஷ் பண்ணால் டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சமாளிக்கிறாரு. சோனா வந்து பார்க்கறதுக்குள்ளே எப்படியோ கொண்டே காய போட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்குள்ளே சோனா வீட்டுக்குள்ளே என்னமோ தேடிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் பேட் மாதிரி வச்சிருந்துருப்பாங்க, அது எங்கேயும் விழுந்திருக்கும். யோசிக்கிறாங்க எப்போ விழுந்திருக்கும்ட்டு. ஓ குழந்தை எடுத்தோம், அப்போ கண்டிப்பா சோஃபால தான் விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா கரெக்டா அவர் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஜங் சொல்றாங்க இப்ப நான் நல்லா இருக்கேன் சோனா, நீ வேணா கிளம்பிக்கோ உனக்கு வேலை இருக்கும்ல அப்படின்ட்டு. இல்ல நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறப்போ இவருக்கு கொஞ்சம் வேற மாதிரி தோணுது, நம்ம கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க தேடிட்டு இருக்கிறது பேட். அந்த சமயத்துல இந்த 3 மதர்ஸும் வந்துட்டு இவங்க டோரை நாக் பண்ணிட்டு இருப்பாங்களா, யாரு என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்காம் வழியா பாத்துட்டு இருப்பாரு. அப்ப எழுந்திருக்கிறப்ப கரெக்டா தான் பேட் எடுத்துக்கிறாங்க, பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நான் கிளம்புறேன் அப்படிங்கிற சமயத்துல அப்பதான் பாக்குறாங்க இந்த 3 மதர்ஸும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜங்கு கதை ஓபன் பண்ணாதீங்க, இதுல என்ன இருக்கு, என்ன இங்க பார்த்தா தப்பா புரிஞ்சுப்பாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லிடலாம், எப்படி சொன்னாலும் தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க, அதனால நான் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. நீங்க வாசலையே நிறுத்தி பேசி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஜங்கு வெளியே வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ இவங்க குழந்தைக்கான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்துருப்பாங்க. வாசலையே வச்சு அனுப்பதான் பாக்குறாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது, லைட்டா வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறோம், பாவம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. உள்ள வந்து காய்ச்சலுங்கிறீங்க, இவ்வளவு லைட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, இதை போத்திக்கோங்க அதை போத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டார்ச்சர் பண்றாங்க. அந்த சமயத்துல சோஃபாக்கு கீழே லேடிஸ் தலையில குத்துற கிளிப்பு கிடக்கு.
இது யாருது என்னதுன்னு கேட்கறதுக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இது மின்னோடதுன்னு சொல்லிடுறாங்க. என்னது மின்னு கிளிப்பு குத்துறானா? அவனுக்கு முன்னாடி ஹேர் ரொம்ப பெருசா இருக்குமா, வீட்டு வேலை செய்யறப்ப டிஸ்டர்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல மட்டும் குத்திப்பான் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள ஜோ கிச்சன்ல இருக்கிற ஒரு கப்பை பார்த்துட்டு இது லிப்ஸ்டிக் மார்க் இருக்கே அப்படிங்கிற சமயத்துல இது என்ன, இப்போ பசங்களும் லிப்ஸ்டிக் போடுறாங்க இல்லையா, லிப்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிப்ஸ்டிக் மார்க்கும் மின்னோட தான் அப்படிங்கிறப்போ ஓகே தான், பட் ரெட் கலர் லிப்ஸ்டிக் எல்லாம் ரொம்ப ஓவர். இப்போ எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் நல்லா தானே இருக்கேன், கிளம்புங்க அப்படிங்கிற சமயத்துல இவர் யாரோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க 3 பேரும். சரி என்னமோ கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ உள்ள ஒரு ரூம்ல இருந்து போன் ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா ஒரு லேடி தானே ஒளி வச்சிருக்கீங்க, பார்க்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க வந்தது வீடெல்லாம் கொஞ்சம் கிளீனா இருந்தது, அதனால கண்டிப்பா லேடியா தான் இருக்கணும் அப்படிங்கிற சமயத்துல ஐயோ அது வந்துட்டு மின்னோட போன் விட்டு போயிட்டா அப்படிங்கிறப்ப கரெக்டா மின்னு வராங்க. வந்தவர் என்ன ஏது பிரச்சனைங்கிறப்போ உன் போனை நீ விட்டுட்டு போயிட்டேலன்னு முழிக்கிறதுக்குள்ள அவருக்கு போன் வருது, அவர் எடுத்து பேசுறாரு. அவர்கிட்ட மின்னுகிட்ட போன் இருக்கே அப்படிங்கிறப்போ மின் 2 போன் யூஸ் பண்றான். இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்கான் இல்லையா, அதனால இவனுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, அதனால 2 போன் யூஸ் பண்றான். உன்னோட இன்னொரு போன் உள்ள இருக்குடே, நீ உள்ள போடா அந்த ரூம்க்குலாம் சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் அவன் எப்படியாவது போய் அந்த சோனா போன் எங்காவது பத்திரமா ஒளிய வைப்பான் அப்படிங்கிறதுக்காக. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மின்னுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதே புரியுது. அந்த 3 லேடிஸ் போற மாதிரி போய் நம்ம ஜங்க தள்ளி விட்டுட்டு கரெக்டா ரூமுக்குள்ள வர்றப்போ பெஸ்ட் எல்லாம் போத்தி சோனாவை எப்படியோ செட்டப்பா மறைய வச்சுட்டாரு நம்மளோட மின்ன. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இல்ல மின் நாங்க கிளம்புறோமா போயிட்டு வரோம்னு சொல்றதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்ததும் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் பேக் பெயின் இருக்கு, அதான் டக்குன்னு இப்படி வந்து உட்காந்துப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனா போறப்போ யாரோ ஒரு லேடியோட கால் தெரியுது, அந்த சாக்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் ஜோ போறா. வீட்டுல வந்து உட்காந்துட்டு கண்டிப்பா ஒரு பொம்பளை புள்ள இருந்திருக்கா, இந்த மின்னும் இந்த ஜங்கு கூட சேர்ந்துட்டு இந்த பொம்பளை புள்ளைய மறைய வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதை நோட்டீஸ் பண்றாங்க. இவரோட ஹஸ்பண்ட் வந்து போனை வீட்லயே விட்டு போயிருந்திருப்பாரு, அதை கொடுக்கறதுக்காக அவங்க கிளம்ப எல்லா லேடிஸ் போனதுக்கு அப்புறமாக சோனா வெளியே வருவா. சோனா போறப்போ ரொம்ப கிளம்சியா இருக்கா இல்லையா, அந்த சிச்சுவேஷனே அப்படி ஆயிடுச்சு. அதனால மின்னோட ஷூஸை போட்டு அவ பாட்டுக்கு கிளம்புறா. ஐயோ அது என்னோட ஷூஸ் ரொம்ப காஸ்ட்லி வேற, இதுதான் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக பின்னாடியே மின் வர்றப்போ போடா அப்படின்னு சொல்லிட்டு போத்துன்னு ஜங்க உட்காருவாரு. ஏண்டா காய்ச்சல்னு சொன்னது ஒரு குத்தமா, இன்னைக்கு தாண்டா ஓவர் டைமா இருக்கு என் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவம் மனுஷனுக்கு உதறெல்லாம் வெளிரி போச்சு. இவர் இங்க பொத்துன்னு உட்கார, இந்த பக்கம் ஷூஸை கொண்டு போய் கொடுத்துட்டு இவர் ஷூஸை வாங்கிட்டு வந்துட்டாரு மின்ன. இந்த பக்கம் ஹஸ்பண்டுக்கு போனை கொடுக்கறதுக்காக மொபைல் ஷாப்புக்கு போயிருப்பாங்க. அங்கதான் ஜோக்கு தெரிய வரும், இப்ப இந்த மொபைல் ஷாப்புக்கு வேற ஒருத்தர் தான் வந்துட்டு மேனேஜரா இருக்காரு. இல்லையே இவரு தானே மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ தன்னோட ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கேட்கிறப்போ அந்த பக்கம் இன்னொருத்தர் இருப்பாரு. மேடம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த பிரான்ச்சுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் மேனேஜரா இருந்தாரு, சேல்ஸ் நல்லா போகலாம் அப்படிங்கிறதுனால உங்க ஹஸ்பண்டை மாத்திட்டு இவரை மேனேஜரா போட்டிருக்காங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாரு அப்படிங்கிறப்போ இந்த வெளியே நின்று பொம்மை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வர்றவங்க போறவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா, சோ அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு ஜோ. தள்ளி நின்று இதை பார்த்துட்டு ரொம்ப மனசு வெறுத்து போய் வந்துருவா. பின்ன அடுத்தவங்க வீட்டுல என்ன பிரச்சனை, அடுத்தவங்களை எப்படி கவுக்கலாம் குடியை கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம குடும்பம் இப்படிதான் பிரச்சனையில மாட்டிக்கும். இந்த பக்கம் லாயரை பார்க்க வந்துட்டு அந்த பாட்டிமா வந்து சில வீடியோ ஆதாரத்துல கொடுப்பாங்க. இந்த எவிடன்ஸ் போதுமா, எனக்கு வந்து அந்த குழந்தையோட பேரண்டியல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க எடுத்த வீடியோல எப்படி இருக்கும்னா, இவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஜங்கு வந்து இந்த பாட்டிமா விட்டு போறப்போ குழந்தைய எப்படி உட்கார வச்சு சுத்தியில இந்த அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறது, அந்த யூஸ் பண்ண டயப்பர்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு குழந்தைய ஹைஜீனிக்கா பாத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அண்ட் தென் இவரும் இன்னும் வந்து விளையாட்டுத்தனமா சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா குழந்தை முன்னாடி, அதை ஒரு வீடியோ. அப்புறம் ஒரு வாட்டி சோனாவோட இன்னஸ் வச்சு ஒரு பார்த்துட்டு இருந்திருப்பார், அப்போ இந்த பாட்டிமா வந்திருப்பா, அதையும் ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பா. இது எல்லாத்தையும் காட்டி இந்த பெண் குழந்தைய வளர்க்கறதுக்கு இந்த ஜங்குக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்டியல் ரைட்ஸ் எகைன் இந்த பாட்டிமாக்கு வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. பாவம் இது எதுவுமே ஜங்குக்கு தெரியாது. ஆல்ரெடி ஃபீவர், பயங்கரமான டென்ஷன், ஃபீவர்ல அத்தனை பிரச்சனையும் சமாளிச்சதுல மாத்திரை போட்டு அந்த டோஸ் மயக்கத்துல மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறப்போ தலைக்கு வந்துட்டு சோனா வந்து இந்த 10 மாதிரி ஏதோ போட்டு போறாங்க. சோனா நீயா நீயா அப்படின்னு சொல்லி புலம்புறப்போ அப்படியே திரும்பி பார்த்தா அது சோனா இல்லைங்க மின்னு. டேப்லெட் டோஸ் அதிகமா இருக்கு போல இருக்கு, அதான் உளறிட்டு இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா இது லேடியே கிடையாது மின்னு, ஆனா வந்தது சோனா நினைச்சிட்டு இருக்காரு அவரு. சோனா சோனம் தான் கூப்பிடுறாரு, அதையும் மின் பார்த்துட்டு ஏதோ மயக்கத்துல உளறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நல்லா தெம்பாயிடுறாரு நம்மளோட ஜங்கு. குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறப்போ தன்னை நைட் வந்து பார்த்து தலையில பார்த்து போட்டது சோனான் தான் இன்னும் நினைக்கிறாரு மனுஷன். சோனாலும் என்ன மாதிரி ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் பாப்பா, நம்மளும் ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம், உனக்கு ஒரு அம்மாவும் ஒரு அண்ணாவும் கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் குஷியா இருக்கிறப்போ அப்பதான் டேபிள் கீழே இருக்கிற பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அச்சோ இது வந்து பாட்டிமா விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சரி இந்த கவர்ல என்ன இருக்கு எதுக்குன்னு எடுத்து பாக்குறப்போ ஹெல்த் செக்அப்காக ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுல நம்ம ஏஜ் என்ன, நம்மளுக்கு எவ்வளவு குழந்தை பிறந்திருக்கு, சி செக்ஷனா இல்ல நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க இல்லையா. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு. அதுல எல்லா காலமும் கரெக்டா ஃபில் ஆயிருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படிங்கிற காலம் மட்டும்
டிக் பண்ணாமே விட்டுருக்கு, ஏன் இப்படி விட்டுருக்காங்க பாட்டிமா அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல, ஐயோ என் பையனை நான் விண்டர்ல பெத்தேன், ஐயோ டயப்பர் கசக்கி ஏனோ ஒரு வழியாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா குட்டி பாப்பாவை பார்க்க சொன்ன சமயத்துல. இப்பதான் அது உரைக்குது, இவருக்கு யோசனை வருது, இல்லையே என் அக்கா வீட்டுக்காரரு சம்மர்ல தானே பிறந்தாரு, அதை ஒரு வாட்டி அக்கா சொன்ன ஞாபகம் இருக்கு, அது மட்டும் இல்லாம அக்காவோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் போன ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணலான்னு சொல்லி ஒரு டைரி வச்சிருந்திருப்பார். அதுல குழந்தையோட அம்மா அப்பா அவங்களோட பிளட் குரூப் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் எடுத்து பார்த்தா கரெக்ட், என் அக்கா வீட்டுக்காரு சம்மர்ல தான் பிறந்திருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பாட்டிமா யாரு, எதுக்கு இந்த குழந்தைய தன்னோட பேத்தின்னு சொந்தம் கொண்டாடிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நம்ம ஜங்குக்கு புரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.